நீ எவ்வளோ பெரிய கிங்டத்தை கட்டினாலும் நான் ஒரு கிங்டத்தை ஸ்தாபிக்க போகிறேன், அதுதான் வந்து பெர்மனண்ட்டாக நிற்கும். மனுஷன் வாழ்க்கையை பாருங்கள் எப்படி எல்லாம் இருக்குதுன்னு. படிங்கம்மா. காற்று அதன் மேல் வீசின உடனே அது இல்லாமற் போயிற்று, அது இருந்த இடமும் இனி அதை அறியாது. இப்போ சப்போஸ் நான் இறந்து போயிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நான் அந்த பாஸ்ட் இப்படிலாம் பேசுகிறேன், நான் ப்ராக்டிக்கலாக சொல்லித்தரேன். You can't expect, I can't expect my wife to keep me in the house and keep me under a cemetery here in the house. It's not legal. They'll arrest her. ஐயோ என் அன்பு பிள்ளைகள் எல்லாம் என்னை வந்து இது வச்சு காப்பாற்றும் செத்த பிறகு அப்படின்னு உடம்பு சரீரத்தை பாரு, இல்லை நாரி போய்டும், தூக்கி போட்டுருவாங்க. This is what human life is. அதனால்தான் எப்பவுமே கர்த்தருடைய கிருபைக்குள்ள அடங்கி இருங்க. அதான் அந்த வசனம் சொல்லுது, கர்த்தருடைய கிருபைக்குள்ள இருங்க, அவர் வழி நடத்துகிற வழியில் இருங்க. உங்கள் பர்பஸ், அவர் உங்களை உண்டாக்குனதன் நோக்கத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ கற்றுக்கொள்ளுங்க. அதான் இங்கே போட்டிருக்கோம். அடுத்தது 17வது வசனம். கர்த்தருடைய கிருபையோ அவருக்கு பயந்தவர்கள் மேலும் அவருடைய நீதி அவர்கள் பிள்ளைகளுடைய பிள்ளைகள் மேலும் அனாதியாய் என்றென்றைக்கும் உள்ளது. என்றென்றைக்கும் அசைக்க முடியாது. நீ போனாங்க உன்னோட ஆஸ்பிரிங் இருக்குது, அதுக்கு மேலே அவரோட கிருபை இருக்கும், பார்த்துட்டு தான் இருப்பார். அதுங்க செழிச்சு வாங்க. ஆபிரகாமுக்கு ப்ராமிஸ் கொடுத்தாரு, யாக்கோபையும் அந்த 12 வயசு கோத்திரத்தாரையும் வளர வச்சார். அப்புறம் அவங்கள பெரிய ஜாதியாக்குனாரு, தேசமாக்குனாரு. அவர் எப்பவுமே அப்படி தான் செய்வார், தன்னோட இருந்தா கர்த்தருடைய கிருபை. அடுத்தது அவருடைய 18வது வசனம். அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு, அவருடைய உடன்படிக்கையை கைக்கொண்டு, வாட் கவனன்ட் we make with God, கைக்கொண்டு அவருடைய கட்டளைகளின்படி செய்ய நினைக்கிறவர்கள், அவர் கொடுக்குற இன்ஸ்ட்ரக்ஷன் படி செய்ய. இவ்வளோ தான் கர்த்தர் நம்மகிட்ட எதிர்பார்க்குது. நினைக்கிற மேலே அவர் கிருபை எப்பவுமே இருக்கான். சில பேர் இங்கே பிரசங்கம் பண்ணிட்டு தெரியாங்க, நீ எப்படி வேணால் நடந்துக்கலாம், ஆனால் கர்த்தருடைய கிருபை உன் மேலே இருக்கும்னு சொல்லிட்டு. இல்லை, கர்த்தருடைய கிருபை எப்போ இருக்குமா, அவர் உடன்படிக்கையில் கை கொண்டு, இதுதான் வசனம் சொல்லுது, நான் சொல்ல, உடன்படிக்கையில் கை கொண்டு அவருடைய கட்டளையின்படி செய்ய நினைக்கிறவர்கள் மேலே இருக்குது. அதனால் நான் நினச்சிக்கிட்டே சும்மா உட்காந்துருவேன்ல. சரி, ஏன்னா இது எல்லா இடத்துக்கும் போகணும். வேலை செய்ய மனதில்லாத இருந்தால் சாப்பிடக்கூடாது. இது நான் சொல்லலை, வேத சட்டம். பவுல அப்போஸ்தலன் தன் கையால் வேலை செய்து அவனே கூடாரத்தை நெய்து அவனே செய்து எல்லாம் பண்ணான். இங்கே சாப்பிட்றதுக்கு கூட வேலை செய்ய முடியாத மனுஷங்களை பார்க்குறோம். அவங்கள எப்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பார்? சரி, இப்போ வந்து பார்ப்போம். லெட் அஸ் கோ பேக் டு டேனியல். அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இது தேவனுடைய ராஜ்யத்தை குறிக்குது, இயேசுவின் ராஜ்யத்தை குறிக்குது. இதுதான் நடக்க போகுது, உண்மைதான் நடக்க போகுது. இப்போவே நம்ம அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அந்த மாதிரி சிட்டிசன்ஸ் இந்த கிங்டம் ஆஃப் காடை மாறி அவரோட சேல் பண்ணோம்னா தப்பிச்சோம். நம்ம இஷ்டப்படி நம்ம உலகத்தில் வாழ்ந்தோம்னா வில் பி ஃபெயிலியர்ஸ். இப்போ அப்போ சொல்கிறார் பாருங்க, தானியேல், சொப்பனம் இதுதான், அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். நாங்கள் சொல்லுவோம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவாய் இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையையும் மகிமையையும் அருளினார். யார் கொடுக்கறது? ஒரு மனுஷனுக்கு ஒரு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும்
வல்லமையும் மகிமையும் அருள்றது தேவனுடைய சித்தம். ஒரு ஆளோட ராஜ்யத்தில் கொண்டு போய் அவரை உயர்த்தணும்னு சொன்னால் இப்படி தான் கர்த்தர் திங்க் பண்ணுவார். அவர் வைப்பார், அவர் செலக்ட் பண்ணுவார். அந்த மக்கள் நல்லவர்களாக கர்த்தரை சேவித்து கொண்டு இருந்தால் ராஜாவும் நல்லவனாக இருப்பான். மக்கள் சரியில்லைன்னு சொன்னால் ராஜா கொஞ்சம் கொடியவனா மாறுவான். சரி. சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்புக்கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். இந்த வசனத்தின் நிறைகிறோம். He wants to give control to the king all the things of the earth, including the animals. அப்ப ஒரு வாஸ்ட் லேண்ட் ஆளும்போது அங்கே ஃபாரஸ்ட் இருக்கும். The forest also comes under the king, and the king has to rule judiciously, keeping all environmental policies and economic these things, so that a man-animal clash cannot happen. அதான் சொன்னேன். ஜெனிசிஸ் 28 வசனத்தை போட்டிருக்கு. Be fruitful, multiply, fill the earth, subdue it, dominate it. இதுதான் அர்த்தம். கண்ட்ரோலில் கொடுக்குறாரு, நீ பார்த்துக்கோ, இதெல்லாம் என்னுடைய தான், ஆனால் நீ பார்த்துக்கோ. அப்போ இந்த இடத்துல கர்த்தர் தான் மகிமையும் வல்லமையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு ராஜாவுக்கு. ஏன் கொடுக்குறாரு? அவன் ஒரு ஹார்ட் ஒர்க்கர். அவர் செலக்ட் பண்ணாரு, அந்த ராஜாவை கொடுக்குறாரு. கொடுத்து நீ ஒழுங்காக பண்ணுன்றாரு. பண்ணலன்னா பிடிங்கிடுவேன் அவங்க இல்லை. இது ஏன் இதை சொல்கிறேன்னா, நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஒருவரை மேலே வைக்கிறதும் எடுக்கிறதும் கர்த்தர், எல்லாமே கண்ட்ரோல் பண்ணுறது கர்த்தர். இதை புரிஞ்சுக்கிட்டாலே தன்னால் ஃபெய்த் உங்களுக்கு வரும். இது தெரியாமல் நீங்கள் அருளுது புரண்டு என்னென்னமோ பண்ணி பார்த்து கர்த்தரை உங்கள் கண்ட்ரோல் கொண்டாடணும்னு நினச்சிங்க. இல்லை, நீங்கள் கண்ட்ரோலில், கர்த்தரோட கண்ட்ரோலில் இருங்க. உல்ட்டா இது நம்ம நினைக்கிறது. நம்ம கிறிஸ்துவன் இருக்கிற நினைக்கிறது என்னென்னா, நான் போட்டு 4 நாள் ஃபாஸ்டிங் போடுவேன், 10 நாள் உபவாசம், இது பண்ணுவேன், அது பண்ணுவேன், இது பண்ணுவேன். கர்த்தர் அப்படியே கர்த்தரின் கரத்தை அசைப்போம். அந்த காலத்தில் எங்களுக்கு சொல்லிட்டு இருப்பாங்க, நாம் எல்லாரும் கூடி கர்த்தரை துதித்து கர்த்தரின் கரத்தை அசைத்து உபவாசம் பண்ணி கர்த்தரை இது அப்படின்னு. அங்கே உபவாசம் பண்ணுறது நொறுங்குண்ட இருதயத்துக்காக. இப்போ எங்கள் சின்ன வயசில் நாங்கள் என்ன நினச்சோன்னா, இதெல்லாம் பண்ணால் ஆண்டவரை நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வந்துடலான்னு நினச்சோம். பாருங்கள் எப்படி மீனிங் ராங்காக கன்வே ஆகுதுன்னு பாருங்கள். அப்போ அவர் என் கண்ட்ரோலில் வந்துட்டா, ஆண்டவரே கடவுளே நம்ம கண்ட்ரோலில் இருந்தால் நம்ம என்ன வேணால் செய்யலாம். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் என்ன செய்வான், ஒரு தவறான ஒரு பேங்கை கொள்ளடிக்கணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க. கர்த்தாவே நான் பேங்கை கொள்ளடிக்க போகிறேன், எனக்கு துணையாக இருங்கன்னு. இது எப்படி சாத்தியமாகும்? இது திருட்டுத்தனத்துக்கு சமானம், திருடருக்கு சமானம். பாருங்க எப்படி நம்ம அப்போ யூ ஹாவ் டு ப்ரெசன்ட் த காஸ்பல் இன் சச் அ வே பீப்புள் அண்டர்ஸ்டாண்ட் இட் அண்ட் டூ த ரைட் திங். இதை விட்டுட்டு நான் ஒரு திருடர் இருக்கிறார், திருடர்னே சொல்கிறேன், திருடர் இருக்கிறார், அவர்கிட்ட போய் பிளான் பண்ணுறாரு, ஒரு பேங்க்கை போடணும்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாரு. அவரும் அவர் டீமும் போடுறாங்க, பிளான் பண்ணுறாங்க. அப்போ அவங்க பிளான் பண்ணிவிட்டு உட்காந்து ஜோம் பண்ணிவிட்டு போவாங்கல்ல. அங்கே போனால் கர்த்தர் விட்டுருவாரா? இல்லை. ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் இதை. அங்கே போய் போலீஸில் மாட்டிக்குவாங்க. போலீஸார் இழுத்து வச்சு கொஞ்சம் ஜெயிலில் தள்ளி உதவுதன்னு உதச்சி தள்ளுவாங்க. கோர்ட்டுக்கு போனால் மேட்டர் 15 வருஷம் 20 வருஷம் கிடைக்கும். சும்மா இருந்து சாப்பிடணும்னு நினச்சவங்க அங்கே தான் போகணும். சும்மா அங்கே தான் சோறு போடுவாங்க, அங்கே கூட வேலை வாங்கிடுவாங்க, ஜெயிலில் கூட. அதனால் அது சும்மா இருந்து சாப்பாடுறவங்க எல்லாரையும் பார்த்து ஒதுக்கிடுங்க. நீங்கள் ஒதுங்கிடுங்க, இல்லாட்டி உங்களுக்கு அந்த புத்தி வந்துடும். சும்மா இருந்து சாப்பிட்றவங்க சுற்றிட்டுருக்காங்க, ஒரு செட்டு குரூப்பு சுற்றிட்டு இருக்குது. அது கிறிஸ்தவங்களுக்குள்ளே வந்திருக்குது. இல்லை, இது ஒரு இன்ஃபெக்ஷன். இந்த இன்ஃபெக்ஷனை துரத்தி எடுங்க. சும்மா இருக்கிறவங்க இனிமேல் வந்து திருந்தி, நான் இனிமேல் சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது செய்வேன்னு சொல்லிட்டு
இப்போ பார்க்கணும். இப்போ கர்த்தர் வல்லமை, கனத்தையும், மகிமையும், ராஜரீகத்தையும் எல்லாத்தையும் கொடுக்குறாரு, பராக்கிரமத்தையும் கொடுக்குறாரு. யார்? நேபுகாத்நேச்சாருக்கு. எதுக்கு? அவன் கண்ட்ரோலில் வச்சுக்குவான் எல்லாத்தையும். அவன் ஆளுகை செய்து அவன் பூமியை கர்த்தர் எப்படி நினைக்கிறாரோ அதன்படி ஆளுகை செய்யணும். 38வது வசனம் படிங்க. அதை முடிச்சிடுறேன். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும், சகல அவன் அந்த டெரிட்டரியில் இருக்க சகல இடங்களில் உள்ள மனுபுத்திரையரையும், வெளியின் மிருகங்களையும், ஆகாயத்து பறவைகளையும், டெரிட்டரி ஆள்றதுன்னா இது இன்க்ளூடிங் தெம். அந்த காலத்தில் பிளேன் இல்லை, ஆனால் கண்ட்ரோல் இருக்குது. அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஒப்பு கொடுத்து நீ ராஜ்யம் பண்ணிக்கப்பா, உன் இஷ்டத்துக்கு ராஜ்யம் பண்ணு, ஆனா நான் சொல்றபடி செய். நான் எப்படி ராஜ்யபாரம் எழுதி வைக்கிறேனோ. அப்போ we have to understand what are the ways of God. தேவனுடைய வழிகள் என்னன்னு அறிஞ்சு அதன்படி நடக்கிறது தான் ராஜ்யபாரம் பண்ணுறது. இதை விட்டு ஒரு ஆள் என்கிட்ட மாட்டிக்கிட்டான்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி கொடுமைப்படுத்துறது இல்லை. எப்படி அதை நடத்தி கொண்டு போகணுமோ அதை நடத்தி கொண்டு போகணும். சரி. உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். நீ சொன்னா கேட்கணும். அவங்கெல்லாம் உனக்கு அதிகாரம் கொடுத்துட்டேன், அதனால உன் அத்தாரிட்டிக்குள்ள வராங்க. அதுக்குன்னு நேபுகாத்நேச்சாரை நீ யாரையும் போய் கொண்டுட்டு இருக்காத. நீதி, நியாயமும் நேர்மையும் செய். நேர்மையாக இருக்க பாரு, இல்லைன்னா தூக்கிடுவேன். அதுதான் உனக்கு அந்த கனவு வந்துச்சு. கொஞ்ச நாள் பிறகு தான் கொடுப்பேன் உங்கள் கையில், அப்புறம் அதை பிடிங்கி இன்னொருத்தன்ட்ட கொடுத்துடுவேன். இது என்ன அறிகிறோம்? ஒருத்தனுக்கு ராஜ்யத்தை கொடுக்குறவனும் எடுக்கிறவனும் கர்த்தர். ஒன்ஸ் வி அண்டர்ஸ்டாண்ட் திஸ், இன்னைக்கு நமக்கு ஜீவனை தந்து நம்மை நடமாடுபடி வைத்திருக்கிறவனும் கர்த்தர். ஆகவே நாம் அவரை பிடித்து கொண்டோம்னால் வெற்றியுள்ள மனுஷர்களாக வாழலாம். அவைகளை ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. Let us be like gold. Not only Nebuchadnezzar, நம்மளும் பொன்னான தலையா இருந்து தேவன் நம்மளை அப்படி பார்க்கும்படி, தேவனுடைய கண்களுக்கு மனுஷனுடைய கண்களுக்கும் ஒரு கோல்டன் நீராக மாதிரி இருந்து நம்ம ஜீவிக்க முயற்சி செய்வோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். சர்வவல்லவருடைய தேவனாய் கர்த்தாவே, வானத்துக்கு பூமி கண்டவரே, நீர் கொடுக்கிற மனுஷனுக்கு அதிகாரத்தை கொடுக்கிறீர். அதில் அவன் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறீர். அதை புரிந்து கொண்டு நாங்கள் உம்மது மீது விசுவாசத்தை வைத்து உம்மது சொல்படி கேட்டு, எல்லா இடத்திலும் நீர் சொல்கிறபடி கேட்டு பயபக்தியோடு நடக்கும்போது நீர் உமது கிருபை பெருகுகிறது. இதுதான் வேதத்தில் வாசிக்கிறோம். உமது உடன்படிகளை கை கொண்டு உமது கட்டளையின்படி செய்யும்போது கர்த்தாவே உமது கிருபை பெருகிறது. எங்களுக்கு அந்த தருணத்தை கொடுத்து எங்களை ஆசீர்வதியும். உமக்கு விரோதமான காரியங்களை செய்யாதபடி பாதுகாத்து கொள்ளும். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிப்பீராக. அவர்களும் தேவனாய் கர்த்தருடைய வழிகளில் நடக்க என் தேவனாய் கர்த்தர் கிருபை செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே.